உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் தற்பொழுது தமிழில் குர்ஆன் யூடியூப் சேனலை பார்வையிட்டு வருகிறீர்கள். இவ்வீடியோவில் மதிப்புக்குரிய மார்க்க அறிஞரின் பயனுள்ள ஒரு பயானை உங்களுடன் பகிர்கின்றோம். அதை மனமு முழுவதுமாக கேட்டு உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக் கொள்ளுங்கள். Alhamdulillah Rabbil Alameen. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقال الله تعالى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا وقال نبينا صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவினுடைய அச்சத்தை கொண்டு நான் உபதேசம் செய்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கி எல்லா கடமைகளையும் ஏற்று நடக்குமாறும், எதை விட்டெல்லாம் அல்லாஹ் நம்மை தவிர்ந்திருக்குமாறு உபதேசம் செய்தானோ எல்லா காரியங்களை விட்டும் தவிர்ந்திருக்குமாறும், இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாக இவ்வுலகத்தை விட்டு விடைபெறக்கூடிய நல்ல சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாய், பாசமான உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது பல்வேறு அருள் கொடைகளை தொடர்ச்சியாக பொழிந்து கொண்டே இருக்கிறார். அந்த அருள் கொடைகளில் மிக முக்கியமான ஒரு அருள் கொடை மனித சமூகத்திற்கு மட்டும் பிரத்யோகமாக இருக்கக்கூடிய ஒரு அருள் கொடை தான் பேச்சாற்றல் என்ற ஒரு அருள் கொடை. அர் ரஹ்மான் அல்லமல் ஹலகல் இன்சான் அல்லமகுல் பயான். மனிதனை அல்லாஹ் படைத்தான், அல்லமகுல் பயான், அவன் பேசுவதற்கு அல்லாஹ் அவனுக்கு கற்றுக் கொடுத்தான். உலகத்தில் படைக்கப்பட்ட படைப்புகளில் பேச்சாற்றல் மிக்க தன்னுடைய உணர்வுகளை பேச்சின் ஊடாக வெளிகொண்டு வரக்கூடிய ஒரே ஜீவன் மனிதர் என்பதாக சொல்லப்படும். அதைத்தான் அல்லாஹ் சொன்னான், அல்லமகுல் பயான், பேசுவதற்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறார். குர்ஆனில் பல்வேறு இடங்களில் எப்படி பேச வேண்டும் என்பதை குர்ஆன் கற்றுக் கொடுக்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா. ஈமான் கொண்டவர்களே, நேர்மையான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துங்கள். வகூலு கௌலன் மஅரூஃபா, நல்ல வார்த்தைகளை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்கள். இப்படி குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் எப்படி உரையாட வேண்டும் சக மனிதர்களோடையும் உறவுகளோடையும், நம்முடைய பேச்சுகளை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக குர்ஆன் நமக்கு வழிகாட்டுகிறார். உச்சகட்டமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வார்த்தை கூறுவான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீதுன். அரபியில் லெஃபுத் என்று சொன்னால் பேசக்கூடிய வார்த்தையின் எழுத்துக்கள், கவுல் என்று சொன்னால் பேச்சு. நான் பேசுகிறேன் அல்லவா, இந்த பேச்சுக்கு கவுல் என்று சொல்லப்படும். இந்த பேச்சில் நான் பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள், இதற்கு லெஃபுத் என்று சொல்லப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் பேசக்கூடிய பேச்சின் எழுத்துக்களை அல்லாஹ் பதிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் பேச்சுகளை அல்லாஹ் பதிகிறான் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. நீங்கள் எந்த வார்த்தைகளை பேசுகிறீர்களோ அந்த வார்த்தைகளில் பயன்படுத்திய எழுத்துக்களை கூட
அல்லாஹ் பதிந்து கொண்டே இருக்கிறான், அல்லாஹ் அதற்காக விசாரிப்பான் என்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹீஹுல் புகாரி ஸஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு நபிமொழி, இன்னல் அப்த லயதகல்லமு பிகலிமா, ஒரு மனிதன் ஒரு வார்த்தைகளை பேசிவிடுகிறான், மின் ரிதுவானில்லாஹி, அல்லாஹுவினுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய வார்த்தையாக யதார்த்தமாக பேசுகிறான், திட்டமிட்டு அல்ல, யதார்த்தமாக அல்லாஹுவினுடைய பொருத்தம் கிடைக்கக்கூடிய வார்த்தை அவன் பேசுகிறான். யர்ஃபஉல்லாஹு பிஹ தரஜாத், அல்லாஹ் அவனினுடைய பதவியை உயர்த்தி கொண்டே இருக்கிறான். வ இன்னல் அப்த லயதகல்லமு பில் கலிமதி மின் சஹ்தில்லாஹ், மறுபுறம் இனி ஒரு மனிதன் யதார்த்தமாக அல்லாஹ் கோபப்படக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறான், அல்லாஹுவிற்கு பிடிக்காத வார்த்தைகளை பேசுகிறான், அல்லாஹ் சபிக்கக்கூடிய கோபப்படக்கூடிய வார்த்தைகளை பேசிவிடுகிறான். லா யுல்கா லஹா பாலன் யுஹ்வி பிஹா ஃபீ ஜஹன்னம், நரகத்தில் முகம் குப்பெற அந்த வார்த்தைக்காக அவன் தள்ளப்படுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒற்றை வார்த்தை ஒரு மனிதனை சொர்க்கவாதியாகவும், அதே ஒற்றை வார்த்தை ஒரு மனிதனை நரகத்திற்குரியவனாகவும் தேர்வு செய்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் அக்பிர்னி பிஅமலின் யுத்கிலினி அல் ஜன்னah, எனக்கு நீங்கள் ஒரு அமலை, ஒரு செயலை நீங்கள் கற்றுத்தர வேண்டும், என்னை அது சொர்க்கத்திற்குள்ளாக நுழைக்கக்கூடிய ஒரு செயலை கற்றுத்தர வேண்டும். வயுபாஇதினி மினன் நார், நரகத்திலிருந்து என்னை தூரமாக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் எனக்கு கற்றுத்தர வேண்டும். உடனே அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லக்கத் சஅல்தன் அதீம், மகத்துவமிக்க மாபெரும் ஒரு விஷயத்தை நீ என்னிடத்தில் கேட்டிருக்கிறாய், என்றாலும் உனக்கு நான் கற்றுத்தருகிறேன் என்று ஒரு நீண்ட பட்டியலை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ்விற்கு இணை வைக்காதே, உறவுகளை சேர்ந்து கொள், தொழுகையை கடைபிடிப்பாயாக, ஒத்தசூமு ரமதான், ரமதானில் நோன்பு நோற்பாயாக என்று இந்த மார்க்கத்தினுடைய அத்தனை அமலையும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழரை பார்த்து கேட்டார்கள், இவ்வளவு பெரிய உபதேசத்தை நீ என்னிடத்தில் கேட்டாய், சொர்க்கத்தில் நான் நுழையக்கூடிய ஒரு அமல், வயுபாஇதினி மினன் நார், நரகத்தை விட்டு தூரமாக கூடிய ஒரு அமலை என்னிடத்தில் நீ கற்று கேட்டாய், நான் உனக்கு ஒரு நீண்ட பட்டியலை நான் படித்து காட்டினேனே, இவை எல்லாவற்றையும் சுருக்கமாக நீ ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு ஒற்றை ஒரு செயலை நான் உனக்கு கற்றுத்தரட்டுமா? உடனே நபித்தோழர் சொன்னார், அல்லாஹுவின் தூதரே, அதுதான் எனக்கு மிக முக்கியம். நீண்ட ஒரு பட்டியலை நீங்கள் சொன்னதில் நான் மறந்திருக்க கூடும், ஆனால் இந்த அத்தனைக்கும் ரத்தின சுருக்கமாக ஒன்றை நீங்கள் கற்றுத்தருகிறேன் என்று சொன்னீர்களே, அதை நீங்கள் எனக்கு கற்றுத்தாருங்கள். ஃபஅஹத பிலிசானிஹி, அல்லாஹுவின் தூதர் தன்னுடைய நாவை பிடித்து காட்டினார்கள். குஃப் அலைக ஹாதா, இந்த நாவை நீ பாதுகாத்துக்கொள், நீ சொர்க்கம் நுழைவாய், நரகத்திலிருந்து தூரமாகுவாய். இதை கேட்டவுடன் அந்த நபித்தோழர் கவலையோடு கேட்ட, யா ரசூலல்லாஹ், இந்த ஒரு நாவினால் நரகத்திற்குள்ளாக நாங்கள் நுழைக்கப்படுவோமா? அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, மனிதர்களில் பெரும்பான்மையானவர்கள் நரகத்திற்குள்ளாக நுழைவதற்கு காரணம் இந்த ஒரு நாவை கொண்டு மட்டும்தான். மையதுமனுலி, எனக்காக யார் பொறுப்பேற்றுக் கொள்வார்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்காக யார் இரண்டை பொறுப்பேற்றுக் கொள்வார்களோ, அவ்வுமனு, நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், அவருக்கு சொர்க்கத்தை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். யார் தன்னுடைய இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவையும் தன்னுடைய இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் யார் பாதுகாத்து கொண்டார்களோ, யார் தவறானதின் பக்கம் செலுத்தாமல் தன்னை தற்காத்துக் கொண்டார்களோ, அவர் சொர்க்கம் நுழைவதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்படுகிறது. ஒரு வார்த்தை ஒரு மனிதனை அரசவையிலும் கொண்டு வைக்கும், ஒரு வார்த்தை ஒரு மனிதனை அரசவையிலிருந்து அவனை நரகத்திற்குள்ளாகவும் தள்ளிவிடும் என்பதற்கு சூரா யூசுஃபினுடைய ஒரு பெரிய வரலாறு, ஒரு பாடம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் செய்யாத குற்றத்திற்கு சிறை செல்கிறார். ஒரு கட்டத்தில் உண்மை வெளிப்படுகிறது, யூசுஃபின் மீது எந்த தவறும் இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பொய்யான குற்றச்சாட்டுக்காகத்தான் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார் என்ற அந்த உண்மை தெரிந்தவுடன் இப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விடுதலையாகிறார்கள். விடுதலையாகும் பொழுது குர்ஆன் பதிவு செய்கிறது, பாருங்கள், அந்த மன்னன், எகிப்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த மன்னனுக்கு ஆசை,
ஒரு அப்பாவியை நாம் சிறைப்பிடித்து விட்டோம் அல்லவா? நீண்ட காலம் ஒரு அப்பாவியை நம்முடைய நாடு சிறைப்பிடித்து விட்டதே, அதனால் அவரை சந்தித்து அவரோடு உரையாட வேண்டும் என்பதாக ஒரு ஆசை. அப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழைப்பு கொடுக்கிறார். சிறையிலிருந்து வரும் பொழுதே மன்னரை சந்திப்பதற்காக, மன்னர் உங்களை சந்திப்பதற்கு அழைக்கிறார் என்பதாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சொல்லப்படுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மன்னரை சந்திக்கிறார்கள். அந்த எகிப்தினுடைய மன்னனும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வை குர்ஆன் பதிவு செய்யும். பாருங்கள், யூசுப் அந்த மன்னரை சந்தித்தார், அந்த மன்னனோடி உரையாடினார் என்ற அந்த வார்த்தையை பதிவு செய்யும். அந்த மன்னனோடி உரையாடினார். அவ்வளவுதான். யூசுஃபை கையை பிடித்துக் கொண்டு சொன்னார், யூசுஃபே, இந்த தேசத்திலே உனக்கு என்ன பதவி வேண்டும் என்பதாக என்னிடத்தில் நீ கேள். யூசுப் நேற்றைய தினம் வரை சிறையிலே இருக்கிறார். சிறையிலிருந்து வெளியே வந்து மன்னர் ஆசைப்படுகிறார். மன்னரை ஒரு கனவு கண்டிருந்தார். அந்த கனவுக்கு யூசுப் தான் சிறையிலே இருந்து விளக்கம் கொடுத்திருப்பார். அதனால் மன்னனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். நாம் சிறைப்படுத்தினோம், போலியான குற்றச்சாட்டில் யூசுப் என்ற வாலிபனை நீண்ட காலம் நாம் சிறைப்பிடித்து விட்டோம் அல்லவா? அவர் ஆனாலும் கூட அவர் அதையெல்லாம் மறந்துவிட்டு நம்முடைய நாட்டினுடைய நலனுக்காக அந்த நாட்டு மன்னன் நாட்டினுடைய ஒரு பெரிய ஆபத்தை கனவு கண்டிருப்பார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவுக்கு விளக்கம் மட்டுமல்ல, அந்த நாடு சந்திக்கக்கூடிய இயற்கை பேரிடரையும் சுட்டிக்காட்டி அந்த இயற்கை பேரிடரிலிருந்து எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதாகவும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையிலிருந்தே அந்த மன்னனுக்கு வழிகாட்டி இருப்பார்கள். அந்த மன்னனுக்கு ரொம்ப சந்தோஷம், இப்படி ஒரு நல்ல மனிதனை நாம் சிறைப்படுத்தி விட்டோமே. நாம் சிறைப்படுத்தியதும் கூட மனதிலே வைத்துக் கொள்ளாமல் நம் நாட்டின் மீது பற்றுடையவனாக இவன் இருக்கிறானே, அதனால் அவரை சந்திக்க வேண்டும் என்பதாக யூசுப் ஆசைப்பட்டார். அந்த மன்னர் ஆசைப்படுகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அவர் கேட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், அந்த இருவரும் பேசினார்கள், யூசுஃபும் பேசினார். யூசுஃபினுடைய அந்த பேச்சை கேட்டதுதான் தாமதம். உடனடியாக அந்த மன்னர் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். நீ தான் என் தேசத்தினுடைய அமைச்சனாக நீ பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். நீ என்ன பொறுப்பை கேட்டாலும் கூட உனக்கு நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதாக அந்த மன்னர் சொல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நேற்றைய தினம் சிறையிலே இருந்தார். இன்றைய தினம் எகிப்தினுடைய பொருளாதார அமைச்சராக அவரினுடைய அந்த வார்த்தை எப்படி பேச வேண்டும் என்பதாக அதைதான் ஒரு வாலிபன் சொன்னான். பேசுவதற்கு 2 வயதிலேயே நாம் கற்றுக்கொள்கிறோம். 2 வயசுலேயே நம்ம பேச கற்றுக்கொள்கிறோம். ஆனால் எப்படி பேச வேண்டும் என்பதாக 80 வயதானாலும் கூட கற்றுக்கொள்வதே கிடையாது. தாயிடத்தில் எப்படி பேச வேண்டும், சக மனிதர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும், காயப்பட்டவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும், நமக்கு கீழே வேலை பார்ப்பவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும், எதுவுமே தெரியாது. நம்முடைய உணர்வுகளை எல்லாம் பேச்சுகளாக கொட்டி விடுகிறோம். இல்லை, அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், யூசுப் அந்த மன்னனோடி பேசினார். பேசியதுதான் தாமதம். அந்த மன்னன் ஒரு முடிவெடுத்து விட்டார். இவர் சாதாரண மனிதர் அல்ல, மிகப்பெரிய ஒரு மனிதராக, மிக முக்கியமான ஒரு மனிதராக இருக்கிறார். இவரை நாம் விட்டுவிடக் கூடாது என்பதாக உடனடியாக காலல் மலிக் தூனி பிஹி அஸ்தக்லிசுஹு லினஃப்ஸி ஃபலம்மா கல்லமஹு, யூசுஃபோடு அந்த மன்னர் பேசியதுதான் தாமதம். பேசி முடித்தவுடன் அந்த மன்னர் சொன்னார், இன்னக்கல் யௌம லதைனா மக்கீனுன் அமீனுன், என் தேசத்தினுடைய பொருளாதார அமைச்சராக உன்னை நான் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறேன் என்பதாக யூசுஃபிற்கு அவரினுடைய அந்த நாவன்மை, அவர் பேசக்கூடிய அந்த முறை, அவரினுடைய சிறையில் இருந்து மன்னனாக அமைச்சராக உயர்த்தியது. எல்லோருக்கும் மரணம் வரும் அல்லவா? அந்த எகிப்திய மன்னனும் மரணிக்கும் பொழுது ஒரு உபதேசம் செய்துவிட்டு மரணித்தான். இல்லை, எனக்கு பிறகு யூசுப் தான் இந்த தேசத்தை ஆள வேண்டும் என்பதாக அவரினுடைய அந்த அழகான ஒரு வார்த்தை சிறையிலிருந்து மீட்டது மட்டுமல்ல, எகிப்தின் பொருளாதார அமைச்சராக மட்டுமல்ல, அந்த எகிப்தையே ஆட்சி செய்யக்கூடிய யூசுப் ராஜாவாக மலர வைத்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்தில் ஒரு நபித்தோழர் சாபித் இப்னு கைஸ்னு ஒரு நபித்தோழர். இவருக்கு காது ரொம்ப கேட்காது, நல்ல சப்தமா பேசுவார். பொதுவாக காது கேட்காதவர்கள் நல்ல சப்தமா பேசுவாங்களா இல்லையா? இவருக்கு பெயரே என்ன அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பேச்சை சப்தமா எடுத்து கொடுக்கிறது. இன்னைக்கு மைக் இருக்கு. அன்றைய காலகட்டத்தில் எல்லாம் பெரிய அளவிற்கு மக்கள் ஜும்மாவிற்கும் அரஃபா பேருரையில் எல்லாம் 1.5 லட்சம் நபித்தோழர்கள் கலந்து கொண்டதாக வரலாறு சொல்கிறதே. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சப்தம் போய் பெரிய அளவுக்கு போய் சேராது. ஆனா இந்த நபித்தோழரினுடைய குரல் நல்ல தடினமான ஒரு குரல், நல்ல தடினமா இருக்கும், கடினம் நல்ல சப்தமாக இருக்கும். ஆனா இவருக்கு ஒரு சின்ன ஒரு குறை என்ன அப்படின்னு சொன்னா, காது கேட்காது. ஆனா நல்ல சப்தமா பேசுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான ஒரு செய்தியை சொல்லணும்னா, மிம்பர்ல ஏறி ரசூலுல்லாஹ் கொஞ்சம் யதார்த்தமான சப்தத்தில் சொல்வார்கள்,
இதை உள்வாங்கிக் கொண்டு இவர்தான் என்ன செய்வார் என்று சொன்னால் சப்தமாக பின்னால் உள்ளவர்களுக்கும் கேட்கும் விதமாக எடுத்துக் கொடுப்பார் ரசூலுல்லாஹினுடைய சப்தத்தை. ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு முதல் சஃபிலேயே ஃபஜ்ருக்கு வந்து விடுவார். காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொழுகையை முடித்துவிட்டு உபதேசங்கள் செய்வார்கள். கனவு கண்டீர்கள் என்று சொன்னால் அந்த கனவுக்கான யாராவது கனவு கண்பார்கள் என்று சொன்னால் அந்த கனவுக்கான விளக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுப்பார்கள். அதனால் ரசூலுல்லாஹ் முதல் சஃபிலேயே வந்து என்ன செய்வார் என்று சொன்னால், காரணம் பின்னாடி சஃப்ல இருந்தால் காது கேட்காதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய உபதேசம் பெரிய அளவுக்கு இவருக்கு போய் கேட்காது. காரணம், இவருக்கு ஒரு இயற்கையாக அந்த ஒரு குறை இருப்பதினால் எப்பவும் ஃபஜ்ர்ல முதல் சஃப்ல தான் இந்த சாபித் இப்னு கைஸ் உட்கார்ந்திருப்பாரு. அப்போ சில நேரங்கள்ல மனிதர் என்ற ரீதியில முதல் சஃப்ல வர முடியாம போயிடும். 2வது சஃப், 3வது சஃப், 5வது சஃப்ல இருப்பார் என்று சொன்னால் தொழுது முடிச்ச உடனே எல்லா நபித்தோழர் இவரை பார்த்துட்டாங்கன்னா வழி விட்டுருவாங்க. ஏன்னா இவரை பத்தி தெரியும், இவருக்கு காது கேட்காது, ரசூலுல்லாஹ் சொல்வதை இவர் உள்வாங்க வேண்டும் என்று சொன்னால் இவர் முன்னால் செல்ல வேண்டும் என்பதற்காக தொழுது முடிச்ச உடனே என்ன செய்வாங்கன்னா இவர் எந்திரிச்சிருவார். எல்லாரும் அப்படி என்ன செய்வாங்கன்னா வழி விட்டுருவாங்க. இவர் முன்னாடி வந்து உட்கார்ந்து கொள்வார். இதுதான் இவருடைய ஒரு இயற்கை குணம். ஒரு முறை ஏதோ ஒரு சூழலில் ஃபஜ்ர் தொழுகைக்கு ஒரு ரக்காத்து பிந்தி வருகிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுத்த உடனே இவர் எந்திரிச்சு தொழுகிறாரு. தொழுது முடிச்ச உடனே தஃபாஸ் எல்லாட்டையும் சொல்றாரு, எல்லாம் வழி விடுங்க. நல்ல கடினமான ஒரு குரல். அப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா இவரை பார்த்த உடனே தெரியும். உடனே எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க, இவருக்கு வழி விட்டு விட்டார்கள். அப்படியே 5வது சஃபை கடந்து 4வது கடந்து 3வது கடந்து 2வது வந்த உடனே முதல் சஃப்ல இப்போ ஒரு நபித்தோழர் உட்கார்ந்து இருக்கிறார், ஒரு வாலிபர். அப்ப அவர்கிட்ட சொல்றாரு, நல்ல இருட்டா இருக்கும், இன்றைய காலத்தை போன்று அல்ல. அந்த ஹதீஸ்ல வரும், கொஞ்சம் இருளான நேரம், ஃபஜ்ரினுடைய நேரம், பெருசா முகம் தெரியாத அந்த நேரம். உடனே அந்த நபித்தோழர் முன்னாடி இருக்கக்கூடிய நபித்தோழனுடைய தோலை தட்டி, நான் முன்னாடி போன எனக்கு வழிவிடு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஆள் திரும்பி பார்க்கலாம். அந்த வாலிபர் திரும்பி பார்த்திருந்தா கூட தெரிஞ்சிருக்கும் இவர் சாபித் இப்னு கைஸ்ன்னு சொல்லி. இவரினுடைய குறை அவருக்கு தெரியுமா இல்லை, இவர் காது கேட்காதவர். ஆனா அவர் திரும்பி பார்க்காம என்ன செஞ்சிட்டாருன்னா, எங்க இடம் கிடைச்சிச்சோ உட்காருங்க, உங்கள்கிட்ட இடம் இருக்குல்ல உட்காருங்க அப்படின்னு அவரு தன்னுடைய இடத்தை விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. உடனே இந்த சாபித் இப்னு கைஸுக்கு ரொம்ப கோபம் ஆயிட்டு, முதல் முறையாக நமக்கு வழி கொடுக்காம கிடைச்ச இடத்துல உட்காரியா அப்படின்னு ஒரு பையன் சொல்லிவிட்டானே அப்படின்னு சொல்லி கோபமாகவே என்ன செஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னா முதல் சஃப்புக்கு பின்னால் உட்கார்ந்து கொள்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் எல்லாம் நிறைவு செய்யப்படுகிறது, வெளிச்சம் பரவ ஆரம்பிக்குகிறது. உடனே அந்த பையனுடைய தோலை உலுக்கி திரும்ப அப்படிங்கிறாரு. உடனே அந்த பையன் திரும்புறான், நான் நீ யார் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த நபித்தோழர் சொல்றாரு, நான் இன்னாரினுடைய மகன் அப்படின்னு சொன்ன உடனே சாபித் இப்னு கைஸ், உங்க அம்மா இவதானே அப்படின்னு டக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார். ஓ, இவளுக்கு பிறந்தவனா நீ? அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஐயாமுல் ஜாஹிலியா காலகட்டத்துல இந்த வாலிபரினுடைய தாய் ஏதோ ஒரு தவறு செய்திருக்க கூடும் போல், அது கொஞ்சம் மக்களிடத்துல பிரபல்யமானது போல், இவர் உடனே என்ன செஞ்சிட்டாருன்னா சாபித் இப்னு கைஸ் அந்த நபித்தோழரை பார்த்து, ஓ உங்க அம்மா இவளா, இவளுக்கு பிறந்தவனா நீ அப்படின்னு சொன்ன உடனே அந்த நபித்தோழருக்கு ரொம்ப கூனி குறுகி வெட்கப்பட்டு விட்டார். சார், நம்ம அம்மாவை பத்தி இப்படி, நம்ம அம்மாவை சுட்டி காட்டி இப்படி இவளுக்கு பிறந்தவனா நீ அப்படின்னு ஒரு மட்டமான ஒரு வார்த்தையை, ஒரே ஒரு வார்த்தையை தான். இந்த வார்த்தை யாருக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை. சூரா ஹுஜராத்ல சொல்லி முடித்ததுதான் தாமதம். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும் வலா நிஸாஉ மின் நிஸாஇன் அஸா அன் யகுன்ன கைரம் மின்ஹுன் வலா தல்மிஸு அன்ஃபுஸக்கும் வலா தனாபஸு பில் அல்காப் பிஸ இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான் வமன் லம் யதுபு ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். ஈமான் கொண்டவர்களே, பிற மனிதனை நீங்கள் காயப்படுத்தாதீர்கள், பிற மனிதனை நீங்கள் பரிந்து பேசாதீர்கள், பிற மனிதனை நீங்கள் கேலியாக வார்த்தைகளை கொண்டு பயன்படுத்தாதீர்கள். அவர் யாராக இருக்கட்டும், உனக்கு அவன் மீது கோபம் இருக்கட்டும், ஆனால் ஒரு சபையிலே வைத்துவிட்டு இவளுக்கு பிறந்தவனா என்பதாக நீ அவனை சுட்டி காட்டினாயா இல்லையா, இப்படி பேசாதே என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹியை இறக்கி அந்த நபித்தோழரை அல்லாஹ் கண்டித்தான் என்பதாக நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். காதலாளின் அன்பு உறவுகளே, நம்முடைய வார்த்தைகள் எப்பொழுதும் கவனத்திற்குரியதாக இருக்க வேண்டும். உறவுகளோடு பேசக்கூடிய வார்த்தையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுல ரசூலுல்லாஹ் எவ்வளவோ குடும்ப பிரச்சனை, எல்லோருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, ஆனா ரசூலுல்லாஹ் கண்டுகொள்ளவே மாட்டார்கள். தன்னிடத்துல மனைவிமார்கள் உட்கார வைத்து ரசூலுல்லாஹுவை குற்றவாளியினுடைய கூண்டில் உட்கார வைத்து எங்களுக்கு காசு கொடுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹுவை நிர்பந்தித்த பொழுது கூட ரசூலுல்லாஹ் கோபப்பட்டதில்லை. தன்னுடைய ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டில் இருக்கும் பொழுது இனி ஒரு மனைவி உணவு கொடுத்து விடுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹுவுக்கு பொறுக்க முடியாது. என்னுடைய வீட்டில் என்னுடைய கணவன் என்னுடைய நாளில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது இவளுக்கு என்ன தேவை, எனக்கு என் கணவனை கவனிக்க தெரியாதா
என்ற அந்த ரோஷத்துல கொடுத்த உணவுகளை எல்லாம் தூக்கி எறிவார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் சிரித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனா முஸ்லிம் ஒரு ஹதீஸ் வரும், திருமதியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு கூடி ரசூலுல்லாஹ் இரவுல கூடக்கூடிய நேரம், ரெண்டு பேரும் கணவன் மனைவியா பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, உங்களுக்கு இந்த இருக்கால அந்த சுட்டி காட்டுவார்கள் இந்த கையை வைத்து, உங்களுக்கு இப்படிப்பட்ட அந்த மனைவி இருக்கல்ல அவளே போதும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்வார்கள். இந்த வார்த்தையை கேட்டதுதான் தாமதம், ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் சிவந்து விடும். அல்லாஹ்வின் தூதர் சொல்றார்கள், நீ சொல்லக்கூடிய வார்த்தையை கடலில் கலந்தால் கூட கடல் கெட்டு போய்விடும். என்ன வார்த்தையை பேசுகிறாய்? தனக்கு வந்த உணவுகளை தூக்கி எறிந்த பொழுது சிரித்துக் கொண்டிருந்த அல்லாஹ்வின் தூதர் தன்னை குற்றவாளியினுடைய கூண்டில் நிப்பாட்டி எங்களுக்கு நீங்கள் உரிமையை தர மறுக்கிறீர்கள், தாருங்கள் என்பதாக கேட்ட பொழுது ரசூலுல்லாஹ் பொறுமை காத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு இந்த குட்டை மனைவி போதும் என்ற இந்த ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா நீ பேசிய இந்த வார்த்தையை கடலிலே கலந்தால் கடலும் கூட கெட்டுவிடும், அவ்வளவு மிக மோசமான வார்த்தையை நீ பேசுகிறாய். சின்ன சின்ன வார்த்தையிலும் கூட அல்லாஹ்வின் தூதர் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, கலிமத்துன் தொய்யிபத்துன் சதகா, நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக மட்டும் இருக்க வேண்டும். அதனால்தான் மார்க்கம் உச்சக்கட்டமாக ஒரு வார்த்தை சொன்னது, நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையே சதக்கா என்பதாக கூறியது. நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒன்று சதக்காவாக இருக்கும் அல்லது நம்முடைய தீமையாக இருக்கும். ஆதலால் நண்பு உறவுகளே, உறவுகளோடு நண்பர்களோடு பேசும் பொழுது குறிப்பாக எப்படி பேச வேண்டும் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, யாருக்கு தெரியாது. பிறரை பற்றி புறம் பேசக்கூடாது, யாருக்கு தெரியாது. பிறரை பற்றி அபாண்டமான ஒரு வார்த்தைகளில் பயன்படுத்தக்கூடாது, யாருக்கு தெரியாது. குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் பொழுது இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய ஒரு கண்ணீரினுடைய சம்பவம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது மிகப்பெரிய ஒரு அபாண்டம். அல்லாஹ் அதை சொல்லும் பொழுது எப்படி சொல்றாங்க, தல்கவுனஹு பி அல்சினத்திக்கும், அவர்களினுடைய நாவுகளால் இந்த வார்த்தையை பரப்பினார்கள். ஒண்ணுமே இல்லை, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ரசூலுல்லாஹ்வோடு ஒரு பயணத்துக்கு போறாங்க. பயணத்துல ஆயிஷா ரலியல்லாஹு தொலைஞ்சிட்டாங்க. அதாவது சுய தேவைக்காக செல்லும் பொழுது அன்றைய காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ்வினுடைய மனைவிமார்கள் யாரும் பார்க்க கூடாது என்பதற்காக ஒட்டகத்திற்கு மேலே ஒரு பர்னை அமைப்பார்கள். அந்த பர்னுக்குள்ளதான் ஆயிஷா ரலியல்லாஹு இருப்பாங்க. அவங்க வெளியே போனா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போகணும். அவங்க ரொம்ப ஒரு சுய தேவை அவசரம், யார்ட்டையுமே சொல்லாம டக்குன்னு என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பர்னில் இருந்து இறங்கி என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா சுய தேவைக்கு போயிட்டாங்க. யாருக்குமே தெரியல, ரசூலுல்லாஹ்வுக்கு இது பெருசா தெரியல. ரசூலுல்லாஹ்வும் பயணத்தை இப்போ முடிச்சிட்டு கிளம்பும் கூடிய நேரம் பர்னை திறந்து பார்க்கல, ஆயிஷா உள்ள இருக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கல. சரி பயணத்தை தூக்குங்க, வாங்க ஒட்டகத்தை தூக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒட்டகத்தோடி பயணப்பட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் தெரிகிறது, ரசூலுல்லாஹ் யதார்த்தமாக அந்த ஆயிஷா ரலியல்லாஹுடைய ஒட்டகத்தினுடைய பர்னை தூக்கி பார்க்கறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு காணோம். ஆயிஷா ரலியல்லாஹு அங்கே தொலைந்து விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய சுய தேவைக்காக போன இடத்துல சுய தேவையை முடித்து விட்டு வந்து பார்க்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வையும் காணோம், தன்னோடி பயணத்தில் இருந்த யாரையும் காணோம். உடனே அவங்களுக்கு ஒரு யோசனை, நாம அவங்கள தேடி போக முடியாது, ஏன்னா நாம எங்கேயாச்சும் தேடுவோம், அவங்க எங்கேயாச்சும் தேடுவாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, எங்க நாம தொலைஞ்சோமோ அங்கேயே உட்கார்ந்துருவோம். எப்படியும் ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தை பார்க்கத்தான் போறாங்க, பர்னுல நம்ம இல்லைன்னு தெரிஞ்சோம்னா நம்மளை வந்து கூப்பிட வரத்தான் போறாங்கன்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வை எங்க விட்டு போனாங்களோ அங்கேயே உட்கார்ந்து கொள்கிறார். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு கைப்பற்றப்பட்டு ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு நபித்தோழர் என்ன செய்யறார், கூட்டு வருகிறார். ரொம்ப ஒரு நல்ல நபித்தோழர், யார் மனதிலும் எதுவுமே தோணவில்லை. ஆயிஷா ரலியல்லாஹுவும் ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாரு, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு குணம் என்னவென்று சொன்னால், பயணம் முடித்து விட்டால் ஒரே ஒரு நபித்தோழரை மட்டும் அந்த இடத்துல உட்கார வச்சிருப்பாங்க. 2 நாளைக்கு அவர் அங்க உட்கார்ந்துருக்கணும். எதிரிகள் நம்மை பின்தொடர்கிறார்களா அல்லது ஏதேனும் பொருட்களை நாம் விட்டு விட்டோமா அல்லது எதிரிகளினுடைய அந்த தகவல்கள் ஏதேனும் பரிமாறப்படுகிறதா என்பதாக ஒற்றர்களை நியமித்திருப்பார்கள். அப்ப அந்த நபித்தோழர் யதார்த்தமா சுத்தி வரும்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு கல்லு மேல உட்கார்ந்து தூங்கிட்டாங்க, சின்ன பிள்ளை அல்லவா. உடனே அந்த நபி, அந்த ஹதீஸ்ல புகாரில வரும், ஒரே ஒரு வார்த்தை தான், சுப்ஹானல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் தான் சொன்னார். ஆயிஷா இந்த ஒரு வார்த்தை கூட அவர் பேசல, தன் ஒட்டகத்தை படுக்க வைத்தார். அந்த ஒட்டகத்துக்கு மேல என்ன, நான் ஏறினேன், அந்த ஒட்டகத்தின் கயிறை பிடித்துக் கொண்டு என்னோடு எந்த வார்த்தையும் பேசாமல் அப்படி ரசூலுல்லாஹ்விடத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டினார். யார் மனசுல எதுவுமே தோணவில்லை, ஆயிஷா ரலியல்லாஹு பத்தி எதுவும் தோணல. குர்ஆன்ல சூரா நூர் என்ற அத்தியாயத்திலேயே அல்லாஹ் இதை பேசுகிறான். ஆனா ஒரு 2 முனாஃபிகீன்கள் இதுதான் சந்தர்ப்பம் என்பதாக தங்களினுடைய நாவுகளை கொண்டு வார்த்தைகளை விட ஆரம்பித்தார்கள். அது எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு வேணும் என்று, அது எப்படி, இதெல்லாம் சாத்தியமா? இவ சுய தேவைக்கு போனானா அந்த நேரத்துல எல்லாரும் தொலைஞ்சு போயிட்டாங்க, இவ தொலைஞ்சு போயிட்டானா அல்லது இவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா
இவர் யதார்த்தமா போனாரா, இவரை கூட்டு வந்தாரா, இப்படி நாம் யதார்த்தமாக பேசுகிறோம் அல்லவா. வார்த்தையை பேசி பரப்பி விடுகிறார்கள். 40 நாட்கள் வஹி நிப்பாட்டப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வால் என்ன செய்ய போகிறோம் என்றே தெரியவில்லை. ரசூலினுடைய மனைவியின் மீது மாபெரிய ஒரு குற்றச்சாட்டு, உலகம் தாங்கிக் கொள்ளாத ஒரு குற்றச்சாட்டு. ஆயிஷாவுக்கும் அந்த தோழருக்கும் ஏதோ ஒன்று இருக்கத்தானே செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை பரப்பி விடுகிறார்கள். அல்லாஹுவின் தூதர் கண்ணீர் வடிக்கிறார்கள். மிம்பரில் நின்று கொண்டு அழுத சம்பவம். தோழர்கள், அதுவும் யார் எந்த அளவிற்கு மாறிவிட்டது என்று சொன்னால், எதிரிகள் பேசியதை தாண்டி ரசூலோடி தோழர்களே பேச ஆரம்பித்து விட்டார்கள். இதுதான் அபாண்டம் என்பது இருக்கிறதே, அது ரொம்ப மோசம். நம்ம யதார்த்தமாக ஒரு வீட்டினுடைய பக்கத்து வீட்டு பெண்மணி யதார்த்தமாக அவர்கள் துணிக்காய போட போயிருப்பார், துணிக்காய்வதற்காக மேலே வருவாங்க. நம்ம வீட்டினுடைய பையன் யதார்த்தமாக வேலை படிப்பதற்காக சென்றிருக்க கூடும். யாரோ ஒருவன் கதை கட்டி விடுகிறான். விளைவு நல்ல குடும்பங்கள் எல்லாம் விவாகரத்திலே போய் கொலை வரை போயிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறார்கள். நெருப்பில்லாம புகையுமா? நம்ம கேட்கிறோமா இல்லையா? அவன் முனாஃபிக்கீனா இருந்தாலும் அவன் பேசுறத கொஞ்சம் கேட்பம்பா. அவன் என்ன சொல்றான்? ஆமா, ஏதோ ஒன்று நடக்கத்தானே செய்திருக்க வேண்டும், அப்படி நடந்திருப்பதிலே அப்படி நடப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது அல்லவா என்றெல்லாம் தோழர்களே பேச ஆரம்பித்தார்கள். ரசூலோடி நெருக்கத்திற்குரிய தோழர்கள், ஹஸ்ஸான் இப்னு சாபித் போன்ற பெரும் பெரும் தோழர்கள். முனாஃபிக்கின்களினுடைய அந்த நாவன்மை, ஐதான் அல்லாஹ் சொல்வான், இது அஜபத்துக்கும் கஸ்ரத்துக்கும். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க அந்த முனாஃபிக்கின்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்களினுடைய பேச்சு உங்களை கவர்ந்து இழுக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். அவங்க அப்படி பேசி பரப்பியது, அவங்களுடைய நாவுகளால் பேசிய அந்த வார்த்தை முஸ்லிம் சமூகத்திற்குள்ளாக ஊடரவ ஆரம்பித்து விட்டது. முஸ்லிம் பெண்கள், ஆண்கள் எல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதரால் எப்படி இதை எதிர்கொள்ள வேண்டும் என்றே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாட்ட போய் கேட்கவே செய்து விட்டார்கள். ஆயிஷா, நீ தவறு செய்திருந்தால் அல்லாஹ்ட்ட தௌபா செய், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தை! ஆயிஷா ரலியல்லாஹுவிற்கு பதில் சொல்லவே தெரியவில்லை. தன் தகப்பனை பார்த்து சொன்னார்கள், உங்கள் மகளை பார்த்து ஏதோ சொல்கிறார், அவருக்கு பதில் கொடுங்கள். அபூபக்கர் அழுகிறார்கள். தன்னுடைய தாயை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் பெற்றெடுத்த உங்கள் மகளை பார்த்து இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ சொல்கிறார், பதில் கொடுங்கள். நீங்கள் யாரை உயிருக்கு உயிராக நேசித்தார்களோ அவரே ரசூலுல்லாஹ்வே கூட ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு வந்து சொல்கிறார்கள், ஆயிஷா, நீ தவறு செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய், அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். எந்த அளவிற்கு இந்த வார்த்தையினுடைய தாக்கம் சென்றிருக்கும் என்பதற்கு நான் சொல்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு ஒண்ணுமே செய்ய முடியல. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறீர்கள். நான் தவறு செய்தேன் என்று சொன்னால் நீங்கள் திருப்தி அடைவீர்கள், நான் தவறு செய்யவில்லை என்று சொன்னால் எப்படி நீங்கள் நம்ப போகிறீர்கள்? என்றாலும் எனக்கென்று ஒரு எஜமானன் இருக்கிறான், அல்லாஹு அஸ்ஸ வஜல். என்னுடைய ரகசியத்தையும் வெளிப்படையையும் அறிந்தவன். அவன் என்னை சுத்தப்படுத்த கூடும். நான் பதில் சொல்லி இதில் இருந்து விலகுவதற்கு எனக்கு சக்தி இல்லை. நான் சொன்னால் நீங்கள் நம்ப போவதும் இல்லை. என்னிடத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பது என்ன? ஆம், நான் தவறு செய்தேன் என்று சொல்ல வேண்டும், நீங்கள் சமாதானம் அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். இல்லை இல்லை, நான் பதில் சொல்வதனால் எனக்கு சுத்தம் கிடைக்கப் போவதில்லை. அல்லாஹ் போதுமானவன். யாக்கூபினுடைய புதல்வர்கள் திட்டமிட்ட பொழுது யாக்கூபு சொன்ன வார்த்தையை சொல்கிறேன், சப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆன் அலா மா தஸிஃபூன். அழகிய பொறுமையை கையில் எடுக்கிறேன். இவர்கள் வர்ணிப்பதிலிருந்து அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ் தீர்ப்பை கொடுக்கட்டும் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கண்ணீரோடி வீட்டினுடைய திண்ணைகளுக்குள்ளாக ஓடி சென்றார்கள். குர்ஆன்ல 10 வசனங்களை அல்லாஹ் தொடர்ச்சியாக இறக்கினான். முஹம்மதே, முதல்ல இப்படித்தான் அல்லாஹ் இறக்கினான். இப்படியெல்லாம் எவனாச்சும் ஒருத்தன் ஒரு பெண்ணின் மீது அபாண்டத்தை தன்னுடைய நாவுகளால் சொல்லும் பொழுது, சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீமுன், அல்லாஹ் பரிசுத்தமானவன், இது திட்டமிடப்பட்டு ஒரு கேவலமான வார்த்தை என்பதாக அல்லவா நீ சொல்லி இருக்க வேண்டும். சுப்ஹானக ஹாதா புஹ்தானுன் அதீம், முஹம்மது நீ என்ன சொல்லி இருக்க வேண்டும்? உன்னுடைய நாவிலிருந்து இது போன்ற வார்த்தைகளை, எந்த பெண்ணை பற்றி யார் உன்னிடத்திலே இது போன்ற குற்றச்சாட்டுகளை கொண்டு வரும் பொழுது நீ முதல்ல சொல்லி இருக்க வேண்டிய வார்த்தை என்ன? இது ஆகப்பெரிய அபாண்டம். அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம். அல்லாஹ் பரிசுத்தமானவன், இந்த அபாண்டத்திற்குள்ளாக நாங்கள் நுழைய மாட்டோம் என்பதாக அல்லவா நீ வெளியே இருக்க வேண்டும். எப்படி நீயும் ஆயிஷாவிடத்திலே போய் பேசக்கூடும் என்ற ரீதியில் யாரெல்லாம் இந்த வார்த்தையை பேசியது முனாஃபிக்கீன்கள்.
சில நபித்தோழர்கள் இதில் எப்படி ஈடுபட்டாங்கன்னா, இப்படி இருக்கலாம் அல்லவா என்ற ஒரு லாம் என்ற வார்த்தையை ஒரு வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. முனாஃபிக்குங்களை போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அந்த தோழருக்கும் தவறான உறவு இருந்ததுன்னு சொல்லல. இப்படி இருக்கலாம் அல்லவா, இப்படி இருப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது அல்லவா, அவர் சொல்றதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இந்த மாதிரி தான் நபி தோழர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், வாழும் காலத்திலும் அல்லாஹ் சபிக்குகிறான் அவர்களை, மரணித்ததற்கு பிறகும் அல்லாஹ் சபிக்குகிறான். தவறை ஒத்துக்கொண்டு 80 கசையடிகளை வாங்குங்கள் என்பதாக யாரெல்லாம் ஈடுபட்டாங்களோ அத்தனை நபி தோழர்களுக்கும் 80 கசையடிகள் உலகத்திலேயே கொடுக்கப்பட்டது. அதனால அன்பு சகோதரர்களே, நம்முடைய வார்த்தைகள் யாரையும் சிதைத்து விடக்கூடாது. நம்முடைய வார்த்தைகள் ஒரு குடும்பத்தை அழித்து விடக்கூடாது. குறிப்பாக பெண்கள், குறிப்பாக ஆண்கள் எல்லா நேரங்களிலும் வார்த்தைகளில் கவனமாக இருப்போம். ஒன்றே ஒன்றுதான், வார்த்தைகளை மட்டுமல்ல, மா யல்ஃபிது மின் கௌலின், வார்த்தைகளின் எழுத்துக்களை அல்லாஹ் பதிந்து கொண்டிருக்கிறான். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் நம்மிடத்தில் விசாரிப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான். அதனால் எல்லா நேரங்களிலும் பேசப்படக்கூடிய வார்த்தைகளை கவனத்தில் கொண்டு இந்த வார்த்தையை இந்த நேரத்தில் பேசுவது சரியானது தானா என்பதை யோசித்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பேசுவதற்கு எல்லோருக்கும் சக்தி இருக்கிறது. பேசக்கூடிய எல்லோரும் பேச்சாளர்கள் அல்ல. பேசக்கூடிய வார்த்தையை எந்த இடத்தில் நாங்கள் பயன்படுத்த வேண்டும், இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை பயன்படுத்துவது சரியானது தானா என்பதை யோசித்து நாங்கள் பேச வேண்டுமே தவிர, பேசியதற்கு பிறகு இந்த வார்த்தையை நம்ம விடாமல் இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே என்பதாக, சொல் என்பது ஒரு வார்த்தை மெல்லும் கொள்ளும் என்பதாக சொல்வார்கள். பல நேரங்களில் அதைத்தான் ஒரு வாலிபன் சொன்னான், கொலை என்பது கத்தியை வைத்து குத்துவது மட்டுமல்ல, நாவுகளாலும் சிலரை நம்மால் கொலை செய்ய முடியும். ஆதலால் அந்த கொலையிலும் எச்சரிக்கையாக இருங்கள் என்பதாக கூறினானே. எல்லா நேரங்களிலும் நம்முடைய வார்த்தைகளை கவனத்தில் கொண்டு வார்த்தைகளை பாதுகாத்தவர்களாக, எந்த வார்த்தைகள் கலிமத்துன் தொய்யிபத்துன் சதக்கா, நமக்கு சதக்காவாக இருக்குமோ அது போன்ற வார்த்தைகளை மட்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் நல்ல வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் உருவாக்கட்டும். தீய வார்த்தைகளில் இருந்து அல்லாஹ் நம்மை தூரமாக்கட்டும். அக்குல் கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன வஸ்தக்ஃபிரு இன்னஹுல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். பாசமானவர்களே, வார்த்தைகள் என்பது சில நேரங்களில் நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், காயப்பட்டவர்களுக்கு மருந்தாகவும், கண்ணீரோடையும் கஷ்டத்தோடையும் இருப்பவர்களுக்கு ஆறுதலாகவும், சோர்ந்து போய் இருப்பவர்களுக்கு ஒரு எழுச்சியை ஊட்டக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றில் நடந்திருக்கக்கூடிய பல்வேறு சாதனைகளுக்கு பின்னால் சில வார்த்தைகள் மட்டும்தான் இருந்திருக்கும். இமாம் புகாரி, நம்ம எல்லோரும் பேசுகிறோமே இமாம் புகாரி குர்ஆனுக்கு பிறகு இந்த உம்மத்தால் அங்கீகரிக்கப்பட்ட புத்தகம் சஹீஹுல் புகாரி. இந்த புகாரியை தொகுக்கிறதுக்கு இமாம் புகாரிக்கு யார் முன்னோடியாக இருந்தார்கள் என்பதை இமாம் புகாரியே பதிவு செய்கிறார். அவரினுடைய சின்ன வயசுல இஸ்ஹாக் இப்னு ராகவை அப்படின்னு சொல்லி பெரிய ஆசிரியர், இமாம் புகாரியினுடைய தலைமை ஆசிரியர். அவரினுடைய கல்வி சாலைக்கு செல்வது இமாம் புகாரியினுடைய வழக்கம். அவர் ஒரு பெரிய ஹதீஸினுடைய அறிஞர். அன்றைய காலகட்டத்தில் ஹதீஸுகள் என்பது லட்சக்கணக்கில் இருந்தது. நல்ல ஹதீஸுகள், போலியான ஹதீஸுகள், தவறான ஹதீஸுகள் எல்லாம் குழம்பி போய் கிடந்தது. கிட்டத்தட்ட 6 லட்சம் 8 லட்சம் ஹதீஸுகள். ஆனா சஹீகான ஹதீஸுகள் எடுத்துக்கொண்டோம் என்றால் சில ஆயிரங்கள் தான், ஒரு 10,000-க்குள்ளாக சஹீகான ஹதீஸுகள் வந்துவிடும். ஆனா அன்றைக்கு ஹதீஸுகளின் பெயரால் லட்சங்கள் கொட்டி கிடந்தது. அந்த இஸ்ஹாக் இப்னு ராகவி என்கிற ஒரு பெரிய அறிஞர், ஹதீஸினுடைய அறிஞர். அவர் இமாம் புகாரியும் அவரினுடைய பாடத்துல போய் ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக போய் அமர்வார். சின்ன பையன், 10-12 வயது பையன். இமாம் புகாரி சொல்றாங்க, இந்த சஹீஹுல் புகாரியை தொகுத்ததற்கு பிறகு சொல்கிறார். அப்ப ஒரு முறை புகாரிலேயே முகத்திமால சொல்வார், ஆரம்பத்தில் இந்த செய்தியை, ஒரு முறை என்னுடைய ஆசிரியர் இஸ்ஹாக் இப்னு ராகவை எங்களை பார்த்து ஒரு வார்த்தை கூறினார், உங்களில் யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நபிமொழிகளை சஹீகானதை உங்களில் யார் தொகுக்கப் போகிறார்கள்? இன்றைய காலகட்டத்திற்கு மிக அவசியம். ஹதீஸின் பெயரால் பல போலிகள் உள்ளே கலந்து கிடக்கிறது. பிரிப்பதற்கு யாருக்கு சக்தி இருக்கிறது? முக்தஸருன், சுருக்கமாக இருக்க வேண்டும். அதே நேரம் ரசூலின் பெயரால் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அந்த புத்தகத்தை திறந்து பார்த்தால் சஹீகானது மட்டுமே இருக்க வேண்டும். அப்படி உங்களில் யாருக்கு சக்தி இருக்கிறது என்பதாக பொதுவாக என்னுடைய ஆசிரியர் எங்களை பார்த்து இந்த ஒரு வார்த்தையை கூறினார். ஆனால் அந்த வார்த்தை என்னுடைய உள்ளத்துல 12 வயசுல ஆழமாக பதிந்தது. கிட்டத்தட்ட 15-16 வருட காலம் உழைப்பிற்கு பின்னால் சஹீஹுல் புகாரிய இமாம் புகாரி தன்னுடைய 37வது வயதில் தொகுத்து முடித்திருந்தார்கள்.
ஒரே ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய ஒரு மனிதரை இந்த உம்மத்திற்கு உருவாக்கி இருக்கிறது. இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இஸ்லாமிய வரலாற்று தலைவன் என்று சொல்வார். இவர் எழுதிய சேர் அலாமின் நுபலா என்ற ஒரு வரலாற்று புத்தகம் இருக்கிறது. இதுவரை இதற்கு நிகரான ஒரு வரலாற்று புத்தகம் கிடையாது. அதே போன்ற ஹதீஸினுடைய துறையில இவர் ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தை தொகுத்திருக்கிறார். அதற்கு நிகர் இதுவரை ஒரு புத்தகமே கிடையாது. அந்த இமாம் தஹபி சொல்றாங்க, என்னுடைய ஒரு முறை நான் என்ன செய்தேன், என்னுடைய ஆசிரியர் பாடம் நடத்தும் பொழுது எல்லாரும் ஒரு கட்டுரை எழுதிட்டு வாங்கன்னு சொன்னார். நானும் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னா, ஒரு கட்டுரையை என்ன செஞ்சேன், எழுதிட்டு என்னுடைய ஆசிரியரினுடைய கையில கொண்டு போய் நான் கொடுத்தேன். அந்த கட்டுரையை படிச்சு முடிச்சுட்டு என்னுடைய ஆசிரியர் என்னுடைய தோலை பிடிச்சு ஒரு வார்த்தை சொன்னார், நீ எவ்வளவு அற்புதமா இருக்கிறது இந்த கட்டுரை, நீ வரலாற்று இந்த கட்டுரை என்பது வெறும் ஒரு கட்டுரையாக மட்டும் இருக்கக்கூடாது, உனக்கு அல்லாஹ் ஒரு பெரிய ஆற்றலை உன்னுள் வைத்திருக்கிறான், நீ எழுந்து நிற்க வேண்டும், இந்த உம்மத்திற்காக உன்னுடைய எழுத்தை கொண்டு ஏதேனும் ஒரு நற்காரியத்தை செய்த வேண்டும் என்பதாக யதார்த்தமாக என்னுடைய கட்டுரையை அன்றைக்கு யாருமே பாராட்டவில்லை. என்னுடைய ஆசிரியர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இமாம் பர்சாய் என்று சொல்லப்படும் அவருடைய ஆசிரியனுடைய பெயர், என்னை தட்டி கொடுத்து பாராட்டினார். அன்றைய தினம் நான் ஒரு முடிவெடுத்தேன், நாம் 2 துறையில், அவர் சொல்றாரு, உனக்கு 2 துறையில் அல்லாஹ் ஆற்றலை தந்திருக்கிறான், உன் எழுத்த பார்த்தா ஹதீஸ் துறையில் ஒரு பெரிய ஞானம் இருப்பதை போன்று தெரிகிறது, ஹதீஸ் முஹத்திஸீன்களினுடைய அந்த எழுத்துடைய பாவனை உன்னுடைய எழுத்திலே தெரிகிறது என்பதாக என்னுடைய ஆசிரியர் சொல்லி முடித்தார். அப்போ நான் ஒரு முடிவெடுத்தேன், நாம இந்த உம்மத்திற்கு நம்முடைய எழுத்தை கொண்டு ஏதேனும் ஒரு பெரிய தியாகம் செய்ய வேண்டும் என்பதாக. அந்த நேரத்தில் நான் எழுத ஆரம்பித்தேன். ஹதீஸினுடைய ஒரு பெரிய ஒரு புத்தகம் ஜரஹு தஅதீல் என்று சொல்வார்கள். இன்று வரை உலகத்துல அல் ஜரஹு வத் தஅதீல், ஒரு ஹதீஸ் சஹீஹானதா லஈஃபானதா, ஒரு அறிவிப்பாளர் சரியானவரா தவறானவரா என்பதை ஆய்வு செய்வதற்கு ஒட்டுமொத்த உலகமும் இந்த புத்தகத்திற்குள்ளாகத்தான் பயணம் செய்வார்கள். அதே மாதிரி அடுத்த ஒரு புத்தகத்தை அவர் தொகுக்கிறாரு. என்னுடைய ஆசிரியர் சொன்னார் அல்லவா, உன் எழுத்துல ஒரு கவர்ச்சி இருக்கிறது என்பதாக என் தோலை பிடித்து தட்டி கொடுத்தார். இந்த ஒற்றை வார்த்தை என்னை உருவாக்கியது. கிட்டத்தட்ட சேரு அலாமி நுபலா உலக இஸ்லாமிய வரலாற்றினுடைய அத்தனை வரலாற்றையும் இதற்குள்ளாக கொண்டு வந்திருப்பார். அதற்கு நிகர் இதுவரை ஒரு புத்தகம் இல்லையோ என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு எல்லா வரலாற்றையும் அந்த புத்தகத்திற்குள்ளாக ஒரு வரலாற்று புத்தகமாக தொகுத்திருப்பார். இமாம் ஷாஃபி ரொம்ப கவிதை எழுதுவார், சின்ன வயசுல ரொம்ப அழகா கவிதை எழுதுவார். ஒரு முறை அவர் கவிதை எழுதிட்டு என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ஆசிரியர்கிட்ட போய் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா காட்டுறாரு. தன்னுடைய ஆசிரியர்கிட்ட போய், நான் கவிதை எழுதியிருக்கிறேன், இந்த கவிதையை அன்றைக்கு ஒரு பெரிய கவிஞர் இருந்தாரு, அவர் என்னுடைய ஆசிரியராக, அந்த ஆள்கிட்ட போய் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா காட்டுறாங்க. தன்னுடைய கவிதையை காட்டும் பொழுது அந்த நபர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஆசிரியர் இதை பார்த்துட்டு, உனக்கு எவ்வளவு திறமை இருக்கு, ஆனா இந்த மட்டமான கவிதைகள்ல போய் உன்னுடைய சிந்தனையை செலவு செய்ய, ஃபிக்குகளை நீ கவனம் செலுத்தி இருந்தா எங்கேயோ நீ போயிருவப்பா அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொன்னாங்க. உடனே தன்னுடைய கவிதை எழுதுறதை நிப்பாட்டுறாங்க. இன்றைக்கு வரை உலகத்துல ஃபிக்குஹினுடைய தலைமகன் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மட்டும்தான். ஒரு வார்த்தை தான் ஒரு மனிதனை, எங்கோ கிடக்கக்கூடிய ஒரு மனிதனை, குப்பையில் கிடக்கக்கூடியவர்களை மாணிக்கங்களாக மகரந்தங்களாக உருவாக்கக்கூடியது வார்த்தைகள். சஹீஹ் முஸ்லிம் ஒரு ஹதீஸ் வரும், அப்துல்லா இப்னு உமர்னு ஒரு நபித்தோழர், தமிழில் குர்ஆன் பெரிய உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார். ஒரு முறை மஸ்ஜித் நபவிக்குள்ள வரும் பொழுது ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த அப்துல்லா இப்னு உமர் ரொம்ப நல்லவர், தஹஜ்ஜத் தொழுதால் நன்றாக இருக்குமே, ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான். அப்துல்லா இப்னு, அதுவரை அவருக்கு தஹஜ்ஜத் தொழக்கூடிய பழக்கம் இருந்துச்சு, ஆனா தொடர்ச்சியா இல்ல. சின்ன பையன் அல்லவா அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு வாலிபர். ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது 15-16 வயது வாலிபர். ஒரு வாலிபனுக்கு என்ன இருக்குமோ அதுதானே இருக்கும். ஆனா அவர் மஸ்ஜித் நபவிக்குள்ள வரும்பொழுது ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாங்க, நிஅம அப்துல்லா இப்னு உமர் ரொம்ப நல்ல பையன் தான், அப்துல்லா ரொம்ப நல்லவன், தஹஜ்ஜத் தொழுதால் இன்னும் நன்றாக இருக்குமே என்ற இந்த ஒரு வார்த்தையை சஹீஹ் முஸ்லிம்ல வரும். அவர் மரணிக்க கூடிய வரை இந்த வார்த்தைக்கு பிறகு தஹஜ்ஜத்தை விட்டதே இல்லை என்பதாக. அதனால குழந்தைகளோடு உரையாடும் பொழுது, உறவுகளோடு உரையாடும் பொழுது, நம்முடைய பணியாளர்களோடு உரையாடும் பொழுது தட்டி கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்வோம், அவர்களை உருவாக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்வோம். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சகுனம் என்பது இந்த மார்க்கத்தில் கிடையாது, ஆனால் நல்ல குறிகள் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், நல்ல குறிகள் என்றால் என்ன? சஹீஹுல் புகாரியினுடைய வார்த்தை, நல்ல சொற்கள் இருக்கிறதே அது நல்ல குறிகள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்.
ஒரு மனிதனை நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நாம் அவனை தூக்கிவிட வேண்டும், அவனை தட்டி கொடுக்க வேண்டும். வடியக்கூடிய கண்ணீருக்கு நம்முடைய வார்த்தைகள் கைக்குட்டையாக இருக்க வேண்டும். காயப்பட்ட உள்ளத்திற்கு நம்முடைய வார்த்தைகள் மருந்தாக இருக்க வேண்டும். சோர்ந்து போனவர்களுக்கு முதுகுத்தண்டாக நம்முடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். எப்பொழுதும் அபத்தமான வார்த்தைகள் தோற்று விடுவாய். பிறரை ஒப்பீடு செய்து குழந்தைகளோடு ஒப்பீடு செய்வது, இந்த தொழிலை செய்தியா, ஐயோ போச்சு, அவன் தான் அந்த தொழிலை எடுத்தான், அவன் நாசமா போயிட்டான், இந்த தொழில போனவன் எல்லாம் விளங்காம போயிட்டான், எவ்வளவு ஒரு சாதாரணமாக பேசுகிறோம். மாணவன் +2 முடிச்சிட்டு ஒரு துறையை தேர்வு செய்வான். நாம் என்ன செய்யறோம், இந்த துறையவா தேர்வு செஞ்ச, ஐயோ இந்த துறை ஒண்ணுக்குமே லாய் கிடையாது, வேஸ்ட், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. எடுத்த எடுப்பிலேயே அவனை சாகடிக்கக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது. தட்டி கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், இமாம் புகாரிக்கு இஸ்ஹாக் இப்னு ராகவை தட்டி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை சஹீஹுல் புகாரி என்ற புத்தகம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இமாம் தஹபிக்கு தட்டி கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை சிஅர் அலாமின் நுபலா என்ற வரலாற்று பொக்கிஷம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இமாம் ஷாஃபிக்கு தட்டி கொடுத்த ஒரு வார்த்தை சட்டத்தினுடைய இளைமகன் நமக்கு கிடைத்திருக்கிறார். ஆதலால் குறிப்பாக குழந்தைகளோடு பொழுது வார்த்தைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் கொடுப்பது மட்டுமல்ல சதக்கா, பேசக்கூடிய வார்த்தைகளும் சதக்காக்கள் தான். உங்களினுடைய வார்த்தைகளால் பலருக்கு நீங்கள் நன்மைகளை கொடுங்கள். கலிமத்துன் தொய்யிபத்துன் சதக்கா, நல்ல வார்த்தைகள் சதக்கா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாழும் காலம் முழுவதும் நம்முடைய வார்த்தைகளால் பலருக்கு ஆறுதலை அல்லாஹ் கொடுக்கட்டும். நம்முடைய வார்த்தைகளால் யாரையும் காயப்படுத்தாத ஒரு சூழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருவாக்கட்டும். நம்முடைய நாவுகள் பிறருக்கு ஆறுதலாக மருந்தாக இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய நாவுகள் யாருக்கும் காயமாக அநீதமாக ஒரு நாளும் என்ன செய்து விடக்கூடாது, மாறிவிடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் சிந்தனையையும் நம் பேச்சையும் அல்லாஹ் எல்லா நேரத்திலும் பாதுகாக்கட்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம அர்தல் குலஃபாஇர் ராஷிதீன் அல் மஹ்தியீன் அபூபக்கர் வ உமர் வ உஸ்மான் வ அலியின் வ ஸாயிர் ஸஹாபத்தி குல்லுஹும் அஜ்மஈன் மன்னா மஅஹும் பிஅஃவிக வ கரமிக வ ஜூதிக வ இஹ்சானிக ரப்பல் ஆலமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸன வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத வ கினா அஸாபன் நார். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். இதனை நாம் எவ்வாறு நம் வாழ்விற்கான முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் என கமெண்ட் செய்யுங்கள்.